ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெலனின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெலனின்னா அது என்னென்னா அது ஒரு பிக்மெண்ட். ஓகேவா? மெலனோசைட்டோசிஸ்ன்ற இடையில தான் மெலனின் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போது அது மெயினாக எங்கே செக்ரெட் ஆகுதுன்னா ஸ்கின்னு, ஏர், ஐஸ் இந்த 3 இடத்துல தான் அது செக்ரெஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கின் எடுத்துப்போம். ஸ்கின்னில் என்ன ஆகும்னா மெலனின் செக்ரேஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னா மெலனின் செக்ரெட் ஆகிறதுனால தான் யூவி ரேஸ்லேருந்து, அதாவது சன்லேருந்து வர யூவி ரேஸ் நம்மள வந்து ஸ்கின்னில் படும்போது டேமேஜ் ஆகாமல் மெலனின் செக்ரேஷன் வந்து அங்கே இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? செகண்ட் ஹேர் சொன்னேன்னா இப்போ ஹேரில் மெலனின் எப்படி யூஸ் ஆகுதுன்னா மெலனின் செக்ரேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம ஹேர் வந்து பிளாக் கலர் அந்த பிக்மெண்ட்டை கொடுக்குது. ஓகேவா? இப்போ சப்போஸ் இப்போ மெலனின் செக்ரேஷன் வந்து இல்லை அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ஒயிட்டாக மாறுது. இதுதான் ரீசன். ஏஜிங் ஆகும்போது மெலனின் செக்ரேஷன் கம்மியாகும். ஸோ அதனால தான் ஏஜிங் பர்சன் வரும்போது அந்த ஹேர் வந்து ஒயிட் கலராக மாறிடுது. ஓகேவா? தேர்டு ஐ சொன்னோன்னா ஐயில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா ரெட்டினான்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். ரெட்டினான்றது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்ப ஐன்றது அதில் ரெட்டினாவோட ரோல் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரெட்டினான்ற இடத்துக்கு மெலனின் செக்ரேஷன் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. ஸோ நம்ம விஷனுக்கும் அது மெயின் ஆஃப் ஆல் யூஸ் ஆகுது. இதுதான் மெலனினோட மெயின் யூசஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.